ஒரு சில்வர் செயினோ ஸ்டீல் செயினோ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க. இதில் எது ஸ்டீலு எது சில்வர்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று பயன்படுத்துறாங்க. வீட்டில் இருக்கிற 2 ஐஸ் கட்டி எடுத்து அந்த ஐஸ் கட்டி மேலே 2 செயின் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டீல் செயினை எடுக்கிறாங்க. அந்த ஸ்டீல் செயின் வந்து ஈஸியாக வந்துருச்சுங்க. செகண்ட் அந்த சில்வர் செயின் எடுக்கும்போது அது அந்த ஐஸ் கட்டியோட சேர்ந்து வருது. இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நீங்கள் எது சில்வர் எது ஸ்டீல் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அட எப்படிங்க இப்படி? இவங்கெல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆக வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு இந்த சப்பாத்தி மாவை உருண்டை பிடிச்சி ஒன்று தேய்ச்சா லேட் ஆகுன்னு சொல்லிக்கிட்டு அந்த உருண்டை பிடிச்ச மாவை ஒன்றுக்கு மேலே ஒன்றாட்டு சென்டர் ஒரு பிளாஸ்டிக் கவர் மட்டும் போட்டு கடிக்கி விட்டுக்கிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் தாங்க எல்லா மாவும் தேய்ச்சி பிடிச்சாச்சு. இதெல்லாம் ஒரு வேற ஒரு ஐடியா தான். நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அயன் பாக்ஸை எதுக்கு கண்டுபிடிச்சா இவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்களேன். அயன் பாக்ஸில் பிரெட்டை சூடு பண்ணுறது, அயன் பாக்ஸில் ஹாஃப் ஆயில் போடுறது. ஆனால் இப்போ அயன் பாக்ஸில் சோறு பொங்கி இங்கே தக்காளி சட்னியும் வச்சாச்சுங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் தான் இந்த ஒரு அயன் பாக்ஸை போட்டு படாத போட்டு படுத்துறாங்களோ அதுக்கு வாய் இருந்தாலும் ஆளும். கையில் நெயில் பாலிஷ் இப்படி கூட போடலாமா? இது நல்லா இருக்கே. ஒரு கிணத்து எடுத்து அந்த கிணத்துக்குள்ள தண்ணியை ஊற்றி அதில் ஒவ்வொரு கலரில் உள்ள நெயில் பாலிஷ் வந்து ட்ராப்பாக ஊற்றுறாங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த எல்லா நெயில் பாலிஷ் கலரை எடுத்தால் ஒரு மாதிரிப்பட்ட டிசைன் வந்து உள்ளே ஃபார்ம் ஆயிருதுங்க. அப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே நம்ம விரல முக்கி எடுத்தால் அந்த டிசைன் அப்படியே நம்ம நகத்தில் வந்து பதிஞ்சிருது. இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு பக்கம் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் மனுஷங்க ஏறி போகிறதே கஷ்டம். ஆனால் எங்கே பாருங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய பீரோ அதுக்குள்ளே ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பீரோ ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பொருளை வந்து நீங்கள் ட்ரெயினில் போட்டு கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. நீங்கள் உங்கள் லக்கேஜுக்கு தனியாக டிக்கெட் எடுத்து நீங்கள் உங்கள் லக்கேஜ் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கமாக நம்ம பூவில் மாலை கட்டி பார்த்துருக்கோங்க. அதே மாதிரி இந்த பழங்கள், காய்கறி, அப்புறம் இந்த ரூபா நோட்டு, ஏன் செருப்பில் கூட மாலை கட்டி பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பாருங்களேன், அழகான மாதுளை பழத்தில் அழகான ஒரு மாலை ஒன்று கட்டியிருக்காங்க. எப்படி தான் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து அந்த குட்டி குட்டி பழத்தை வச்சு மாலை ஒன்று கட்டினாங்களோ. இது பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கு. இதோட ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நாள் எங்கள் அம்மா சர்வீஸ் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மெக்கானிக் இன்ஜினியர் சார் வந்து வந்தார். ஆக்சுவலாக உள்ளே வந்து அணில் கூடு கட்டி வேலையாகி போச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி வந்து இப்போ வெயில் காலம் வந்தனால ஏசி தேவை. உடனடியாக ஒரு சர்வீஸ் இன்ஜினியரை வர சொல்லி ஏசி வந்து லாப்பில் மாட்டிருக்கோம். உள்ளே இருக்க அந்த அணிலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வலை அடிக்கிறாரு. சில்வர் வலை. போன வட்டம் வலை அடித்து அந்த வலையுமே கடிச்சு உள்ளுக்குள்ளே போயிட்டான் அணில். உங்கள் ஏசி மெக்கானிக் ரொம்ப நல்லாவே வேலை பார்க்குறாங்க. அவங்கள அப்படியே எங்கள் ஆஃபீஸ்க்கு வர சொன்னீங்கன்னா இங்கே ஒரு 4-5 ஏசி இருக்குது. அதே கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒன்றும் சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏரியா பாய்ஸே பரவாயில்ல போல். நம்ம ஏரியா பாய்ஸ்னா கால் கடையில் பேசாமல் படுத்து தூங்கிட்டு கார் டயரை பார்த்து டாய்லெட்டு போயிட்டு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், அடிக்கிற வெயிலில் கீழே போட்டதா காற்று வரமாட்டுக்குன்னு காருக்கு மேலே சுற்றிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ. இதுக்கு பேர் தான் லக்குன்னு சொல்லவா இல்லை நல்ல நேரம்னு சொல்லவா? இங்கே ஒருத்தர் ஒரு மரத்துக்கு அடியில் காரை நிப்பாட்டி விட்டு போயிருக்காருங்க. அடிக்கிற காதில் அந்த மரம் வந்து முறிஞ்சு கீழே வந்துருக்கு. ஆனால் பாருங்களேன், அந்த மரத்தோட ஒரு சின்ன துண்டு கூட அந்த கார் மேலே வந்து படவே இல்லைங்க. இதுவே இந்த இடத்துல நம்ம காரை கொண்டு விட்டுருதுன்னு வைங்களேன், 1 கிலோமீட்டர் தள்ளி விழுந்த மரமும் பறந்து வந்து நம்ம கார் மேலே விழுந்திருக்கும். ஏன்னா நம்ம நேரம் இப்படி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நைட்டு நம்ம ஏரியா பாய்ஸ் பண்ணுற அட்டூழியத்தை பாருங்களேன். கார் ஓனரு காரை அழகாக மூடி விட்டு போயிருக்காருங்க. ஏரியா பாய்ஸ் கூட்டமாக வந்து அந்த கார் கவரை வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. இது அந்த பப்ளிக்கில் அந்த காரை விட்டுருக்கா அந்த கார் ஓனர் மட்டும் தப்பு சொல்லவா, இல்லை அந்த நாயை வந்து இப்படி கிழிச்சிட்டு இருக்கேன் அந்த நாய் மட்டும் தப்பு சொல்லவா? எனக்கு ஒன்றும் தெரில. உங்களுக்கு யார் மட்டும் தப்பு இருக்குன்னு தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரு சில மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஒரு சில மீட்டிங்கில் ஆளாளுக்கு மாறி மாறி வந்து இந்த பூவில் செஞ்சு பொக்கே வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு 2 கிலோ மீனை வாங்கிட்டு வந்து அந்த மீனை பயன்படுத்தி அழகான அந்த மீனில் வந்து பொக்கே ஒன்று செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கிஃப்ட் மட்டும் வாங்கி கொடுத்துன்னு வைங்களேன், அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு மீன் குழம்பு மீன் ஃப்ரையை வச்சு நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி தான் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்களோ, வேறு லெவலில் தான் போங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு குட்டி அம்பர்லாங்க. இப்போ மழை காலத்தில் வந்து இந்த ஆஃபீஸ்க்கு போகிறவங்கலாம் இந்த கையில் ஒரு பெரிய கொடை வச்சு போகிறதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கொடையை மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் இந்த கொடையை வந்து போட்டுக்கலாங்க. அவ்வளோ குட்டியாக இருக்கு. ஏன் உங்கள் பாக்கெட்லேயே போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த குட்டி அம்பர்லா வந்து தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ லிங்க் இருக்குது, அது கிளிக் பண்ணி உடனே இந்த குட்டி அம்பர்லாவை வாங்கிக்கோங்க. மொபைலில் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேர் இந்த வீட்டில் இருக்க அம்மா அப்பாவை தொல்லை பண்ணி இந்த 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு பைக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அதில் கெத்தாக ஓட்டுற மாதிரி இந்த வீடியோலாம் போடுறாங்க. ஆனால் அதில் என்னங்க கெத்து இருக்குது? நம்ம சின்னதாக ஒரு வண்டி வாங்கினாலும் அது சொந்தமாக வாங்கும் போதாங்க அதோட கெத்தே இருக்குது. இது புரியாமல் பல பேர் இந்த வீட்டில் இருக்கவங்கள போட்டு தொலை பண்ணிட்டுருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது என்னங்க கேக்கு வந்த சோதனையாட்டு இருக்குது. நம்மள ஒரு சில பேருக்கு இந்த ஹனி கேக்குனா ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஹனி கேக்கை எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த சாதா கேக்கை ஒரு பக்கெட்டுக்குள்ளே தண்ணி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த அழுக்கு தண்ணிக்குள்ளே முக்கிய எடுத்து வச்சா ஹனி கேக்கு ரெடியாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சுத்தம் சுகாதாரம்லாம் எங்கே போச்சுனே தெரியல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வெளியெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடும் போல. இதையெல்லாமா சமைச்சு
சாப்பிடுவாங்க அப்படி நம்ம யோசிக்கிற மாதிரி இந்த கல்லெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சைனாவோட ஒரு பழங்காலத்து சாப்பாடு முறைங்க. இவங்க இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுல இருந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து அது கறி வச்சு தின்னா கூட பரவாயில்லைங்க. இவங்க ஆற்றுல கிடக்கிற அந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் புறக்கிட்டு வந்து அதில் இந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் உப்பெல்லாம் போட்டு கிண்டி அதை கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் அந்த கல்லை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லை எடுத்து வாயில் போட்டு நல்லா சப்பி எடுத்துட்டு அப்புறம் அந்த கல்லை எடுத்து தூக்கி தூர போட்டுறாங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் விசித்திரமான சாப்பாடு முறை மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இப்படிலாம் சாப்பிட்றாங்களே, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அட என்னதுங்க இது, இங்க பாருங்களேன், தங்கத்தில் விசிலுங்க. அட கடவுளே, என்னதான் நம்மள சில பேருக்கு இந்த விசில் பிடிச்சாலும் இந்த தங்கத்தில் விசில் வாங்கி ஊதுற அளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் இல்லைங்க. பாக்கெட்டில் நோ மணி. நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் விசிலே போதும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தங்க கடைக்காரங்களாம் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் இறக்குறாங்க. இப்போ பைக் வச்சிருக்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இது ஒரு ஸ்பார்க்கி பைக்கு கீச்சேனுங்க. இதில் ஒரு பைக் மாதிரி இருக்குது. அந்த பைக்கில் நீங்கள் தரையில் தேய்ச்சிங்கன்னா அந்த பைக்கோட வீல் சுற்றுற ஸ்பீடில் அந்த வீலில் இருந்து ஸ்பார்க் மாதிரி வருதுங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் அந்த ஸ்பார்க்கி பைக்கு கீச்சேன் தேவைப்படுச்சுன்னா அதோட லிங்க் வந்து வீடியோவில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உடனே இந்த ஸ்பார்க்கி பைக் கீச்சேனை வாங்கிக்கோங்க. எனது எனக்கு எம்எல்ஏ ஆகணும் போல இருக்கா? எம்எல்ஏ என்ன காரப்பூரியா? வாங்கி ஆசைக்கு ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆட என்னதுங்க இது, ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் வாஷா? என்னதான் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் வாஷாக இருந்தாலும் அது ட்ரெயினை மட்டும் கிளம்பினா பரவாயில்லைங்க. ட்ரெயினுக்கு உள்ளே இருக்க பேசஞ்சரும் சேர்த்து கழுவிட்டு இருக்கு. அவன் எந்த சோகத்தில் ட்ரெயினை ட்ராவல் பண்ணிருக்காங்களோ ஆனால் இவங்க பைப்பில் தண்ணி அடித்து பேனிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்மள ஒரு சில பேருக்கு வண்டியில் ஒரு கியர் இருந்தாலே வண்டி இப்போ செகண்ட் கியரில் போதா இல்லை ஃபோர்த் கியரில் போகிறதான்னு கண்டுபிடிக்கவே 1 hour ஆயிரும். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு வண்டியில் எத்தனை கியர் இருக்குன்னு. இத்தனை கியர் ஒரு வண்டியில் இருந்தால் டிரைவர் வந்து ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுவாரா இல்லை எந்தெந்த கியர் எங்கெங்கே இருக்குன்னு தேடி பார்த்துட்டு அதை போட்டுட்டு வண்டி ஓட்டுவாரா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஆட்கள் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் லேட்டாக போயிட்டு ட்ரெயின் கிளம்பினதுக்கு அப்புறம் ட்ரெயினை பிடிக்க போய் தட்டு மாதிரி அந்த பிளாட்ஃபார்மில் விழுந்து பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு போட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த போட்டை பிடிக்க போய் அந்த போட்டுக்குள்ள ஜம்ப் பண்ணது பார்த்தாதுன்னா அந்த போட்டில் 4-5 பேர் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாச்சுங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இனிமேல் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு அங்கே போயிட்டு சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் 20 லிட்டர் தண்ணி கேன் வாங்குறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து எலக்ட்ரிக் வாட்டர் டிஸ்பென்சர். இது அந்த தண்ணி கேனில் மாட்டி வச்சுட்டு மேலே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதுங்க, தண்ணி அலைக்காக வரும். நீங்கள் அதை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இதோட ரேட் ரொம்பவே கம்மி தாங்க. அதே மாதிரி நீங்கள் அதை சார்ஜ் போட கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் அந்த எலக்ட்ரிக் வாட்டர் டிஸ்பென்சர் தேவைப்படுச்சுன்னா அதோட லிங்க் வந்து வீடியோவில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உடனே அந்த கேஜெட்டை வாங்கிக்கோங்க. நம்ம ஒரு ஆளுக்கு உதவியே பண்ணாலும் அந்த உதவியை கூட நம்ம பிளான் பண்ணி தாங்க பண்ணணும். இல்லைன்னு வைங்களேன், இங்கே பாருங்கள், ஒரு வண்டியோட டயர் வந்து மண்ணில் மாட்டிக்கிச்சுன்னா அதை ஹெல்ப் பண்ண போய் அந்த வண்டியோட பம்பர் இப்போ கிழிஞ்சிட்டு வந்தாங்க மிச்சம். அதனால தான் சொல்கிறது, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்க. அதான் நம்மளுக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நல்லது. மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னதான் நம்ம இப்போ பல ஆயிரங்கள் லட்சங்கள் கோடியில் சம்பாதிச்சிட்டு இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் நம்மள சில பேர் வந்து கண்டிப்பாக இந்த கேட்டரிங் வேலைக்கு போயிருப்பாங்க. நானும் காலேஜ் படிக்கும்போது இந்த கேட்டரிங் வேலைக்கு போயிருக்கேன். அப்போ நான் வாங்கின ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 250 rupeesங்க. அந்த 250 rupees அப்போ பெருசாக இருக்கும். அதை சந்தோஷமாக வாங்கிட்டு நாங்கள் போயிட்டு இருப்போம். அதே மாதிரி நீங்களும் அந்த கேட்டரிங் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கின ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எவ்வளோன்னு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய். ஒரு செடியை நடுறதுக்கு என்னென்ன வேலைத்தனம் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். கடையில் போயிட்டு ஒரு தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு வந்து உள்ள இருக்க பழத்தை பூரா நல்லா தின்னுட்டாங்க போல. தின்னதுக்கு அப்புறம் அந்த வெளியே இருக்க தோலில் சிமெண்ட்டை கரைச்சி ஊற்றி அதில் மண்ணை போட்டு அதில் செடியை வந்து நட்டுட்டு இருக்காங்க. அந்த சிமெண்ட்டையும் தர்பூசணியும் வாங்குற காசுக்கு ஒரு பூச்சொட்டியை வாங்கியிருக்கலாம். இவ்வளோ தூரம் பண்ணுற வேலைக்குள்ள அந்த செடியை வாடி போயிருக்கும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் கூட ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது இந்த பிளாக் போர்டில், அதாவது இந்த கருப்பு பலகையில் இந்த கப்பலோ கார் ஏதோ வரைகிறாங்கன்னு நினச்சேங்க. பார்த்தா வரையிலங்க, 4 கோடு போட்ட தான் தெரியுது. ஆனால் அழகாக ABCD EF வரைக்கும் அழகாக எழுதிட்டாங்க. இதெல்லாம் வேற தான் போங்க. நம்மள சும்மா எழுத சொன்னாலே ஒழுங்காக வராது. இதெல்லாம் எப்படி தான் வரைகிறாங்களோ வேற தான் போங்க. இதெல்லாம் இவங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையாங்க. என்ன கொஞ்ச நாளில் ஸ்கூல்லாம் திறக்க போகுது. அதனால அந்த குழந்தைங்களாம் அவங்க புது நாட்டுக்கு வந்து அட்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது அட்டை போடும் போது இந்த செலோ டேப்பு அப்புறம் இந்த ஸ்டாப்லர் பின் வச்சு நம்ம அட்டை போட்டுட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த துணி தைக்கிற தையல் மிஷினை போட்டு இவங்க அட்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்படி தான் இந்த மாதிரி வித்தியாசமாக யோசிக்கிறாங்களோ. நீங்கள் ஒரு மெட்ரோ ட்ரெயினில் உட்காந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ அங்கே முன்னாடி ஒரு வயசான லேடி, ஒரு மாசமாக இருக்கிற லேடி, அப்புறம் கால் அடிபட்ட ஒருத்தர், அப்புறம் லேடி வந்து கையில் குழந்தையோடு இருக்காங்க. இந்த 4 பேரில் யாருக்கு உங்கள் சீட்டை கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. யாருக்கு சீட்டை கொடுக்கனே தெரில. ஒருவேளை யாருக்கும் கொடுக்காம நம்மளே உட்காந்து போயிடலாமா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள் ஆன்சர் என்னென்னு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய். இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸோட கஷ்டம் நம்மளுக்கு வந்து புரிய வருதுங்க. ஃபஸ்ட்டு நம்மலாம் ஒரு கார் வாங்குறதே ஒரு கஷ்டம். அதேமாரி கஷ்டப்பட்டு ஒரு சின்ன காரை வாங்கினா அந்த சின்ன காரில் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூட்டு போகிறது அது அதோடையும் பெரிய கஷ்டம். இங்கே பாருங்களேன், ஒரு காரை டிக்கியெல்லாம் திறந்து விட்டுட்டு ஷேர் ஆட்டோ மாதிரி டிக்கி பின்னாடி எல்லாரும் ஏற்றி விட்டு அவரை கூட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான பையனை தான். கொஞ்சம் சேஃபாக போய் சேர்ந்தா சரி தான். இப்போல்லாம் கல்யாண பொண்ணுக்கு பிரைடல் மேக்கப் போடுறேன்னு சொல்லிட்டு மூஞ்சி பூரா பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு போகிறாங்க. இப்போ அந்த பெயிண்ட்டும் பார்த்தாது நீங்கள் பாருங்களேன், உடம்பை சுற்றி சீரியல் லைட்டு போட்டு விட்ருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒயர் கனெக்ஷன் எங்கெல்லாம் கொடுத்தாங்களோ யாராவது தெரியாமல் சொல்லிட்டு ஷாக் அடிச்சிட போகுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே ஒரு டீ கடையில் டெய்லி ஒரு பண்ணு வந்து காணாமல் போயிருக்குங்க. யார் தான் அந்த பண்ணை வந்து தூக்கிட்டு போகிறாரேன்னு தெரில.
ஒரு நாள் அந்த கடைக்காரர் வந்து ஒளிஞ்சு இருந்து யார் இந்த பண்ணை தூக்கிட்டு போறான்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்க பாருங்களேன், இங்கே ஒருத்தர் அலைக்கு அந்த பண்ணை வந்து ஆட்டை போட்டுட்டு இருக்காரு. உடனே அவரை பார்த்த உடனே அழகாக அந்த பண்ணை மேலே வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் காசு கொடுத்து சாப்பிடலாம், இப்படி திருடுறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அட என்னதுங்க இது, ஒரு பலாமரத்தில் எத்தனை பலாப்பழங்கள்னு, அட கடவுளே. எங்கள் வீட்டுக்கிட்டே தாங்க ஒரு பலாமரம் நிற்குது, அதில் கூட்டி போனால் ஒரு 5 பழம் 6 பழம் காய்க்கும். இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 காய் காய்ச்சிருக்கும் போல். இதை வெட்டி கொண்டு போனதான் கூட ஒரு லாரி பிடிச்சி தான் கொண்டு போன போல், அவ்வளோ பழம் இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இதுக்குன்னு தனியாட்டு உரம் போட்டு வளர்ப்பாங்களோ, இருந்தாலும் இருக்கும் போல். அட என்னதுங்க இது, இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்களோ. இங்கே ஒரு ஹோட்டலில் தோசைகளை கழுவுற பைப்பை பாருங்களேன், இந்த பைப்பை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போயிட்டு கழுவுறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் கன் மாதிரி இருக்குங்க, அதை பயன்படுத்தி இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து தோசைகளில் வந்து கழுவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேற லெவலில் ஐடியா தான் போங்க, எப்படி தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்களோ. என்னது இது, இவர் என்ன ரோபோட்டா மிஷினா? இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போட்ட பிளேட்டெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கழுவுறாருன்னு, இதெல்லாம் வேற லெவல் தாங்க. ஆனால் என்ன, ஒரே ஒரு சந்தேகம் தான், இப்படி வேகமாக கழுவுறதெல்லாம் முக்கியம் இல்லை, அப்படி கழுவும் போது அதோட அழுக்கெல்லாம் போதான்னு தான் கொஞ்சம் சந்தேகமாகிட்டு இருக்கு, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே ஒருத்தர் வீட்டுக்கு மூங்கிலில் செஞ்ச அழகான ஊஞ்சல் ஒன்று வாங்க கடைக்கு போயிருக்காருங்க. கடைக்கார வந்து 5000 ரூபா 6000 ரூபான்னு ரேட்டு சொல்லியிருக்கான். அந்த ரேட்டு இவருக்கு கட்டுப்படி ஆகலை போலங்க. உடனே வீட்டுக்கு வந்து வீட்டில் கிடைக்கிற ஒரு பழைய பிளாஸ்டிக் சேரோட 4 காலையும் வெட்டி அதில் நூலை கோர்த்து அழகான பிளாஸ்டிக் சேரில் ஊஞ்சல் ஒன்று செஞ்சுட்டாருங்க. இதான் ஒரு சூப்பர் ஐடியாவாக தான் இருக்குது. உங்களுக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு ஊஞ்சல் ஒன்று செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னதான் வருஷம் வயசு நம்மளுக்கு ஏறிக்கிட்டே போனாலும் இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கவே முடியலங்க. வானத்தில் ஏரோப்ளைன் பறந்தால் அதை பார்க்க தான் தோணுது. அதே மாதிரி ரோட்டு சைடில் இந்த ஜேசிபி மண்ணு தோண்டிட்டு இருந்தா அதையும் வேடிக்கை பார்க்க தாங்க தோணுது. நான் எனக்கு மட்டும் தான் இந்த பழக்கம் இருக்குன்னு நினச்சேன், பார்த்தா 100க்கு 80 பேர்கிட்ட இந்த பழக்கம் இருக்க தாங்க செய்யுது. உங்களுக்கு ஒரு இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.